ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 23. இப்போ இருக்க எல்லாரும் மோஸ்ட்லி பண்ணுற ஒரே விஷயம் வந்து வெயிட் லாஸு. அதனால் உங்களுக்கு பிடிச்சதே சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறீங்க. டயட்டுன்னு பேரில் எதுவும் சாப்பிடாமலும் உங்கள் உடம்பையும் கெடுத்துக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சதையும் சாப்பிட்டு நல்லாவும் ஹெல்த்தியாகவும் வெயிட் லாஸ் பண்ணலாம். உங்கள் உடம்பையும் நல்லா ஹெல்த்தாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி டே பை டே கரெக்டான பேலன்ஸாக நம்ம ஃபுட்டை எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நிறையா சேஞ்சஸ் வரும். நம்ம ஹெல்த்து சூப்பராக ரெக்கவரி ஆகி வந்துகிட்டே இருக்கும். உங்கள் உடம்புல வந்து நிறையா ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு சரியாகி வரும். அதில் ஒரு சில டிப்ஸ் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். மார்னிங் எந்திரிச்சோன்னா ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் எடுத்துக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு ஏதாவது டீடாக்ஸ் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரோட்டீன், ஃபைபர், காஃப் இது 3 இருக்க மாதிரி நீங்கள் பேலன்ஸ்டாக ஃபுட்டு எடுத்துக்கும் போது உங்கள் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், வெயிட்டும் லாஸ் ஆகும், நமக்கு உடம்புக்கு தேவையான சத்து எல்லாமே கிடைச்சிடும். நான் இன்றைக்கி வந்து கொத்து சப்பாத்தி தான் எடுத்துக்கிட்டேன். எக்கு கொத்து சப்பாத்தி. இதில் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, காஃப் இருக்குது. முளைக்கட்டின பயிர் வந்து ஃபைபருக்காக எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பேலன்ஸாக நம்ம ஃபுட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு வெயிட் லாஸு கண்ட்ரோலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறவே ஏறாது. ஒரு மிட் மார்னிங்கில் உங்களுக்கு கிரேவிங்ஸ் இருக்குது, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது அப்படி இப்படின்னு இருக்குன்னா நீங்கள் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்காமல் இந்த மாதிரி ஊற வச்ச பாதாம் இல்லை சீட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கிரேவிங்ஸும் நம்ம ரொம்பவே கம்மியாகும். அப்புறம் நம்ம உடம்பும் நல்லா ஹெல்த்தாகவே இருக்கும். பாதாம்லாம் சாப்பிடும்போது நம்ம மூட்டு வலி பிரச்சனையில் இருந்தால் நல்லாவே சரி பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து நான் குக் பண்ண முடியல. ஸோ ஹோட்டல் சாப்பாடு தான் வாங்கினேன். மலையாள லஞ்ச் தான் வாங்கியிருந்தேன். ஏதோ அவியல், துவரை, அப்புறம் வந்து இந்த மீன் கூட்டு, அப்புறம் ரெட் கலரில் ஏதோ ஒரு சட்னி இருந்துச்சு, ஒயிட் ரைஸ் வச்சு சாம்பார் வச்சு இன்றைக்கி லஞ்சையும் நான் முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஹோட்டல் சாப்பாடும் சாப்பிட்லாம். பட் நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு அளவோடு சாப்பிடும்போது காய்கறியை நான் இந்த மாதிரி வெஜிடபிள் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டு ரைஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட்டும் லாஸ் ஆகும், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டு ஹாப்பியாக வெயிட்டும் லாஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வெயிட்டு ஏறவே ஏறாது. ஈவினிங் டைமில் உங்களுக்கு யாருக்கா டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்தால் எடுத்துக்கலாம். பட் சுகர் மட்டும் கம்மியாக எடுத்துக்கோங்க. சுகர் கம்மி பண்ணுறதுனால நம்மளுக்கு வெயிட்டும் லாஸ் ஆகும், நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நான் இன்னைக்கு கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டு காஃபி பவுட்ரு போட்டு நான் வந்து இன்றைக்கி ஈவினிங் டைமில் காஃபி எடுத்துக்கிட்டேன். இதனால் நம்மளுடைய கிரேவிங்ஸ் வந்து கம்மியாகும். நம்மளுக்கு வெயிட் லாஸில் இருக்க ஃபீல் இருக்காது. நமக்கு பிடிச்சதையும் சாப்பிட்டு நம்ம ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். வெயிட் லாஸில் இருக்கும்போது டீ காஃபியெல்லாம் விட்டுட்டு திருப்பி வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டீ காஃபி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கே நம்மளுக்கு வெயிட் ஏறும். ஸோ நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அளவோடு சேர்த்து நம்ம ஹாப்பியாக வெயிட்டும் லாஸ் பண்ணலாம். ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் உங்களுக்காக டைம் பண்ணி வாக்கிங் பண்ணுங்கள். வாக் பண்ணுறதுனால உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. 1/2 hour 1 hour பண்ணோம்னா நீங்கள் ஸ்டெப்ஸ் கணக்கு வச்சுக்கலாம். 4000 ஸ்டெப்ஸ் 5000 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த கணக்கு வச்சு நடந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டும் நல்லா லாஸ் ஆகும், உங்கள் உடம்பும் நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நைட்டு டின்னர் வந்து எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, ஸ்டொமக் வந்து பேர்ன் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி லைட்டாக ராகி சூப்பு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ராகி சூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி சூப் எடுக்கும்போது கொஞ்சோண்டு ஃப்ளாக்ஸ் சீடு பவுட்ரு இந்த மாதிரிலாம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா ஹாப்பியாக வெயிட்டும் லாஸ் பண்ணலாம். உங்களுக்கு வயிறு வந்து ரிலாக்ஸேஷன் ஆகும். நைட்டு டின்னர் மட்டும் 7 to 8 o'clock முடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தூங்க போகிற 2 hours முன்னாடி வந்து நம்ம டின்னர் எடுத்தால் நல்ல டைஜெக்ஷன் ஆகி நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலில் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.